ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் உங்களுக்கு. அதாவது டாம் மண்டகப்பட்டு பாக்கங்கோட்டூர் பக்கத்தில் இந்த ஃப்ளாட்டில் வந்து பைப் லைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வந்தோம். இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே டேப்பில் நடுவில் வந்து வால் பொசிஷன் கொடுத்து, அதாவது சொருகிற மாரி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இதான் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நேற்று வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வைக்க பாருங்க. இதில் வந்து ஒரு 3 அடி தள்ளி, அதாவது 1 மீட்ரு தள்ளி நம்ம வந்து மெயின் பைப் போட்டு ஷேடல் போட்டு அவங்க ஃப்ளாட்டுக்கு நேராக ஈர்த்து விட்டுட்டு அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அந்த லெவல் தெரியல, இந்த சைடு வாய்க்க கட்டல. அதனால் நம்ம வந்து அந்த கட்டாதனால நம்ம வந்து ஓரளவுக்கு கொடுத்து லைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஈவன் பண்ணி இந்த சைடு வாய்க்கா மேல் மட்டத்துலேருந்து ஒரு அடி வச்சு நம்மளுக்கு வந்து டேப் பாயிண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். போட்டு இப்போ இதுக்கு அடுத்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு எல்லாத்தையும் டேப் லைன் போட்டு லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சில லைன் வந்து மண் போடக்குள்ளே இந்த ஜேசிபி வச்சு லெவல் பண்ணக்குள்ளே மண் வந்து பைப் வந்து பெண்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து லெவல் பண்ணி இதுக்கப்புறம் அடுத்து வந்து இதில் வந்து டேப் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு இப்போதைக்கு இன்றைக்கி இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த ஃப்ளாட்டு வந்து இன்னும் ஓப்பனிங் ஆனோடனே இதில் தான் நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து பில்டருன்றீங்க, இப்போ ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் ப்ளம்பரா இல்லை பில்டரான்னு கேட்குறாரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவில் இன்ஜினியரு. ஆக்சுவலி எல்லாமே வந்து தெரியும். ஏற்கனவே வந்து நம்ம வந்து பில்டர் சூப்பர்வைசர் எடுத்து அதுலேருந்து ட்ரெயின் ஆகி அடுத்து ப்ளம்பிங் ஒர்க்கும் கற்றுக்கணும். அடுத்து தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு இன்ஜினியராக, ஒரு சிவில் இன்ஜினியரான ஒரு பில்டிங் வந்து அனைத்து நம்ம வந்து தெரியும்னா கட்டுமானம் மட்டும் தான் கற்றுக்கக்கூடாது. பில்டிங், எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் அனைத்து ஒர்க்கும் தெரிஞ்சால் தான் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகி ஒரு இன்ஜினியருன்றது அதான் ஒரு அர்த்தம். சில பேர் வந்து பில்டிங் மட்டும் தெரிஞ்சு ப்ளம்பிங் ஒர்க் தெரியாமல் வேலை செய்கிறது, அப்படிலாம் நம்ம இல்லை. கரெக்டான ஒர்க்கு நம்ம வந்து பில்டிங் டெக்னாலஜி, அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸு தான் நம்மளுக்கு வந்து அனுபவம் அதிகம். அதாவது பார்த்தா படிப்பையே வந்து இங்கே படிச்சிங்கன்னா கூட ஒரு செய்முறை கல்வின்னு ஒன்று இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தோ இல்லை சில தவறுகள் நாங்கள் பண்ணியிருந்தாவோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாவோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார்டனு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஓவர் டேங்க் வந்து சிமெண்ட்டால் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் ரெடி பண்ணி தான் இந்த கனெக்ஷன்லாம் எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு அதில் கொடுக்குறது பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மழையால் இந்த இடத்துல புல்லு முளைஞ்சி தான் இருக்குது. அதனால் இப்போ மழை கொஞ்சம் சீசன் முடிஞ்ச உடனே இதில் நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து லைனிங்லாம் எந்தெந்த ஒர்க்லாம் நம்ம பண்ண முடியும், இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வந்து டைம் கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு 1 மந்த்து கூட இல்லை. அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சாகணும்னால எந்தெந்த வேலையெல்லாம் முடியும்னு போகிறேன். இதுபோல் உங்களுக்கு ஃப்ளாட் வாங்குகிற ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு